Hi friends, welcome to JSJ Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கிராமர் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ஸ்டெப்ஸ், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ டோட்டலா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட டைப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் டோட்டலா. டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் என்னன்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்துட்டு நம்ம போன வீடியோல பார்த்தோம். சோ உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு எண்ட் கார்ட்ல ஷோ ஆகும். ஓகேங்களா? எண்ட் கார்ட்ல டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு ஒரு பிளேலிஸ்டே ஷோ ஆகும். பிளேலிஸ்ட்னா நிறைய வீடியோஸ் சேர்ந்ததான் ஒரு பிளேலிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ச பத்தியே எல்லா வீடியோஸும் அது பிளேலிஸ்ட். நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு கீழே 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 டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ச பத்தி எல்லா வீடியோமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இப்போ இந்த வீடியோ முடியற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு 4 வீடியோஸ் வரும். பாத்தீங்களா? அந்த 4 வீடியோஸ்ல ஒரு வீடியோ டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்னு போட்டிருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோமே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்துட்டு டோட்டலா 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ 4 என்னென்ன டைப்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது கட்டளை வாக்கியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் which say or state something are called statements or assertive sentence. ஓகேங்களா? அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா she said to me, அவள் என்னிடம் சொன்னால் I am not your enemy, நான் உன் எனிமி இல்ல அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னா. ஓகேங்களா? அவ எப்படி என்கிட்ட சொன்னாலும் அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஐ எம் நாட் யுவர் எனிமி அப்படின்னா நான் உன்னுடைய எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. அவ என்கிட்ட சொன்னா ஐ எம் நாட் யுவர் எனிமி அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லல, நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லல, நான் வந்து உங்க எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லல. அவ என்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவ என்கிட்ட சொன்னா ஐ எம் நாட் யுவர் எனிமி, ஓகேங்களா, நான் உன் எதிரி இல்ல அப்படின்னு அவ என்கிட்ட சொல்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ன்றது நார்மலா ஒரு விஷயம், நான் உன்னோட எனிமி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி, ஒரு சாதாரண நான் என்ன உன் எனிமியா, நான் என்ன உன் எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதே வந்துட்டு ஸ்டேட்மெண்ட், அதாவது டைப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கு, ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? நான் உன் எனிமி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? செய்தின்றதா ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டைப்ல இருக்கும், அதாவது கொஸ்டின் ஆன்சர் கேட்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் செட் டு ஹர், ராம் அவளிடம் சொன்னான், ராம் அவளிடம் how will you repay the money, அந்த மணியை நீ எப்ப திருப்ப தருவ, repay the money, அந்த மணியை நீ எப்ப ரீபே பண்ணுவ, திரும்பி எப்ப கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி எப்ப கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ராம் வந்துட்டு அவகிட்ட கேக்குறான். ஓகேங்களா? ராம் அவளிடம் கேக்குறான் how will you repay the money, எப்போ நீ அந்த மணியை கட்டுவ, ஓகேங்களா, திரும்ப கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இது வந்து கொஸ்டினா கேட்டிருக்கோமா, இந்த கொஸ்டின் மார்க் வந்திருக்கா, அப்போ வந்து இது வந்து கொஸ்டின் டைப். ஓகேங்களா? இப்ப டைப் 2 வந்து கொஸ்டின் டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு டைப் 3 வந்து கமாண்ட் அண்ட் ரெக்வஸ்ட், அதாவது கட்டளையா சொல்றது, இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் கெஞ்சி கேட்கறது, ரெக்வஸ்டா கேட்கறது. ஓகேங்களா? ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் கெஞ்சி கேட்கற மாதிரி கேட்கறது. ஓகேங்களா? இப்போ வந்து he said to me, அவன் என்னிடம் சொன்னான், ஸ்டாண்ட் அப் எழுந்து நில்லு. ஸ்டாண்ட் அப்ன்றது அப்போ கமாண்ட் கொடுக்குற மாதிரி, ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஆர்டர் போடுற மாதிரி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தேன், எந்திரி அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும், ஒரு கட்டளை கொடுக்குற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் பா கொஞ்சம் எந்திரிப்பா அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது ரெண்டுமே கமாண்ட் இல்லைன்னா ரெக்வஸ்ட், இது ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம்னா தேர்ட் டைப். ஓகேங்களா? தேர்ட் டைப் கமாண்ட் அண்ட் ரெக்வஸ்ட். எப்படின்னா அவன் என்னிடம் சொன்னான், ஹீன்னா அவன், செட் டு மீ என்னிடம் சொன்னான், ஸ்டாண்ட் அப் எழுந்துரு, அவன் என்னிடம் சொன்னான் எழுந்துரு. ஓகேங்களா? சோ இது வந்து கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது வந்து டைப் 3. ஓகேங்களா? டைப் 4 எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம் சொல்லலாம். ஓகேங்களா? உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றது, அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது, அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம்ல, அது எல்லாமே நம்ம எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பூவை பாக்குறோம், ரொம்ப அழகா இருக்கு,
அப்பா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து உணர்ச்சி வாக்கியம். ஓகேங்களா? அதே வந்துட்டு இந்த ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சோகத்துல உணர்ச்சி வசப்படுறது. ஓகேங்களா? இல்லைன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ பார்த்தோம்னா ஷாக்ல ஐயோ எப்படி அடிச்சு பாரு அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றது. ஓகேங்களா? அதைத்தான் உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? he said அவன் சொன்னா good gracious it's impossible அப்பா குட் கிரேஷியஸ் அம்மா இது என்ன இது இம்பாசிபிள் இது நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட குட் கிரேஷியஸ் இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது மாதிரி இந்த இந்த ஒன் மாதிரி போட்டு இங்க டாட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை வந்து எக்ஸ்கிளமேட்டரி சிம்பிள்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்கிளமேட்டரி போட்டானாவே இது மாதிரி சிம்பிள் போடுவோம். அதாவது ஒன் மாதிரி போட்டு இங்க டாட் வைக்கிறது. ஓகேங்களா? ஆச்சரியக்குறி தமிழ்ல வந்து ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்ல இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியக்குறி. ஓகேங்களா? இப்படி ஒன் மாதிரி போட்டு டாட் வைக்கிறது ஆச்சரியக்குறி. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட 4 டைப்ஸ். ஒன்னு வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது செய்தி வாக்கியம். ஒரு விஷயத்த ஜஸ்ட் சொல்றது. அவள் என்னிடம் சொன்னா நான் உனக்கு எதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்றதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டினா கேட்டிருக்குது. ராம் அவங்கிட்ட கேட்டான், நீ எப்ப பே பண்ண போற, மணியை திருப்பி எப்ப பே பண்ண போற அப்படின்னு கொஸ்டினா கேட்டு இருக்கான். ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டைப், கொஸ்டின் டைப். நெக்ஸ்ட் கமாண்ட் அண்ட் ரெக்வஸ்ட், அதாவது கட்டளை பண்றது இல்லைன்னா கெஞ்சு கேட்கறது. ஓகேங்களா? he said to me அவன் சொன்னா ஸ்டாண்ட் அப், அப்ப எழுந்துரு. அவன் சொன்னா எழுந்துரு, அவன் என்கிட்ட சொன்னா எழுந்துரு. ஓகேங்களா? எழுந்துருந்தது கட்டளை கொடுக்குற மாதிரி, ஒரு அதட்டி சொல்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸ்கிளமேட்டரி, பா எவ்வளவு சூப்பரா இருக்கு, ஏன் இது நடக்கவே எனக்கு இம்பாசிபிள், அதாவது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. he said good gracious it's impossible அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஆச்சரியத்தோட சொல்றது வந்து ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை வந்து ஆச்சரியக்குறி உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஆச்சரியத்தோட சொல்றது எல்லாமே எக்ஸ்கிளமேட்டரி. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 4 டைப்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இந்த 4 டைப்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட ரூல்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன ரூல்ஸ் வரும். ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்தணும்னா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்ப மேக்ஸ்ல எப்படி நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த சம் ஃபுல்லா உங்களுக்கு கரெக்டா போட முடியும். அதே மாதிரி ரூல்ஸ் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சம் ஃபுல்லா ஈஸியா இருக்கும். என்ன கிராமர் என்ன சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கட்டுரை, அப்புறம் ஸ்பீச் பேச்சு போட்டி, லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் அதுல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது காம்படிஷனுக்கு பேச்சு போட்டி எஸ்ஏ ரைட்டிங் டாபிக் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் உடனே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க 2 சேனலையுமே மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.